செந்தில் பாலாஜி ஒரு தூது விட்டு இருக்காரு இந்த இடி கேஸ். 5 கட்சா 4 கட்சி பயணிச்சுட்டு 5வது கட்சிக்கு ஒருத்தன் வந்தவன் நமக்கு ஆட்டையை போட்டு கோடி கோடியா கொடுக்குறான், அவனுக்கு நம்ம விசுவாசமா இருப்பான் அப்படின்னு நினைச்சா ஸ்டாலினை விட முட்டாள் இந்த உலகத்திலே இருக்க முடியாது இல்ல. செந்தில் பாலாஜி என்ன அவ்வளவு பெரிய தியாகியா, திராவிட கொள்கைவாதியா, திராவிட தூணா, மொழிப்போர் தியாகியோட பேரனா, எப்பேற்பட்ட ஒரு கொள்கை குன்றா அவரு. செந்தில் பாலாஜி என்ன பேசியிருக்காருன்னா, நோவாம ஆள் விட்டு நான் பிஜேபிக்கு வந்துடுறேன் கிட்டான் அப்படிமா இல்ல கிட்டான் அப்படின்னு தம்பி நான் பிஜேபிக்கு வந்துடுறேன், எனக்கு தமிழ் மாநில பிஜேபி தலைவர் பொறுப்பு கொடுங்க, அப்படியே நான் அறுத்து தள்ளிடுறேன் தமிழ்நாட்டை அப்படின்லாம் டீல் பேசியிருக்காரு. செந்தில் பாலாஜியை பத்தி பிஜேபி காரங்களுக்கு தெரியாதா? இந்த மாதிரி எத்தனை அமாவாசைகளை பார்த்திருப்பாங்க. இங்க வந்தீங்கன்னா நீ தமிழ்நாட்டுல தேவையில்லாத பிரச்சனையை கொடுப்ப, நாளைக்கு துணை பிரதமர் வேணும்ப, இங்க குந்துவ, செல்லாது செல்லாது செல்லாது, தள்ளு தள்ளு தள்ளு. நீ என்ன பண்ற, டிஎம்கேலயே இருந்துகிட்டு எங்களுக்கு ஸ்லீப்பர் செல் வேலை பாருன்னு இருக்காங்க, அதனால நேருவை போட்டு கொடுத்ததே செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு இப்போ ஒரு தகவல் வருது. ஏன் நேருவை போட்டு கொடுத்தது செந்தில் பாலாஜி தான்னா, கரூர் மாவட்டத்துல குளித்தலை சட்டமன்றம் இன்னைய வரைக்கும் நேரு கண்ட்ரோல்ல தான் இருக்கு. குளித்தலைக்கு யார் எம்எல்ஏங்கிறத நேரு தான் முடிவு பண்ணணும். யோ நான் எப்பேற்பட்ட ஆளு, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கி பணத்தை குமிச்சு வச்சிருக்கேன், நான் எவ்வளவு பெரிய ஆளு, ஏன் அடுத்த மாவட்டம் கோவை கொங்கு மண்டலத்துக்கே நான் தான் பெரிய ஜபர்தஸ்த் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி என்ன கோவை மாவட்டத்தையே நியமிச்சிருக்காரு. ஆனா என் மாவட்டத்துல உள்ள ஒரு தொகுதியவே நீ உள்ள வரியா, இப்ப பாரு என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப தும்முனாதான் சரியா இருக்கும்னு கரெக்டா தும்மிட்டாரு செந்தில் பாலாஜி அப்படின்னு தான் மேலிட தகவல்கள் அப்படிங்கிறது தெரிவிக்குது. இதனால செந்தில் பாலாஜிக்கு என்ன லாபம் அப்படின்னா, எந்த லாபமும் இல்ல. செந்தில் பாலாஜிக்கு நேரு அப்படிங்கிற ஒரு நெட்டை கட்டியிருக்காங்க, நேரு கொண்டு போய் சிக்க வச்சுட்டாரு, செந்தில் பாலாஜி சேர்த்துதான் தூக்குவாங்க.